அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு மிகவும் நெருக்கமான உள்ளாட்சி இணைக்கப்பட்ட மேடையில் எனக்கு மிகவும் நெருக்கமான உங்களுடன் இருப்பதில் மகிழ்கிறேன். எல்லாருமே சொன்னது போல உள்ளாட்சி இணைக்கப்பட்டதை சேர்ந்த எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் 3 பேர் ஒரே சமயத்தில் மிகப்பெரிய கௌரவங்களை அடைந்திருப்பது, நானே அந்த கௌரவத்தை அடைந்தது போல ஒரு மகிழ்வு. அவர்களுக்கு பாராட்டு. வம்சப்பிரியா சார், மோகன் சார், சோழமயனுடைய இன்று ஆர்பி ராஜநாயகம் அவர்கள் எழுதிய தலல் வீரம் என்கிற இந்த புத்தகத்தை பற்றி சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராஜநாயகம் சாரை எனக்கு பள்ளியில கல்லூரி நாட்களில் பேராசிரியர் சிவகண்ணன் சார் அவருடைய அறையில் தான் நான் அவரை முதலாக பார்த்தேன். அப்பதான் புத்தகங்களை படித்துட்டு சாரோட ரூம்ல போய் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை பற்றி ஏதாவது பேசிட்டு மோகமுலை படித்து முடித்த ஒரு நேரம். மோகமுல் நாவலை தி ஜானகிராமன் மோகமுல் நாவலை படித்த யாவரையும் போலவே நானும் மிகப்பெரிய அறிவுறுத்தல் உள்ளாகி இருந்த நேரம். மோகமுலை வாசித்த அனைவருக்கும் தெரியும். தங்கம்மா பாபு அவர்களுக்கு இருவருக்கிடையான ஒரு முறையற்ற உறவு. அதன் காரணமான தங்கம்மா தற்கொலை செய்து. அப்ப நான் பேசும்போது சொன்னேன், ஒரு முறையற்ற உறவு, ஒரு மோசமான பெண். அந்த பெண் சாவதை அவர் எழுதியிருக்கிறார், தற்கொலை செய்து கொண்டு சாவதை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அதை படிக்கும் போது எனக்கு அழுகி இருக்கிறது. இது என்ன சார், விஷத்தை தேர்ந்த கலந்து கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்ல. அப்படியே ராஜநாயக சார் பலப்பட்டு வளப்பூரத்து குறும்புகளையெல்லாம் கலை ஆவணப்படுத்திய ஒரு உன்னதமான கலைஞர் டி ஜானகிராமன். அவங்களை எழுத போய் நீங்க விஷம்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி பழனியில் டாக்டர் கோபாலன் ஸ்ட்ரீட்ல இருந்த ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் டி ஜானகிராமன் அத்தனை புத்தகங்களை எழுதப்படுத்திய பூரா படிக்க சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு தீவிர தீஜாவின் வாசகர். அதற்கு பிறகு அவருக்கு எனக்கு அதிக தொடர்பு இல்லை. பின்னாட்களில் நான் முகநூல் வழியாக அவரை அழைத்தப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பிளாக் வரைகிறார். அவருக்கு நிறைய ரசிகர்கள். அவர் அதற்கு பிறகு நான் அவரை பார்க்கும் பொழுது அவர் பழனியில் ஒரு சமையல் எண்ணெய் தொழில் செய்து விற்பனையாக அதற்கு பிறகு ஒரு திரைப்படத்துறையை சேர்ந்து பாகியராஜாரி ராசகுடி போன்ற படங்களை எல்லாம் அவர் உதவி இயக்குநராக பண்ணியிருக்கிறார். அவருடைய வாசிப்பு தமிழ், ஆங்கிலம், இந்தியாவின் பிற மொழிகளில் நூல்களாக, திரைப்படங்களாக அவருடைய வாசிப்பின் வீச்சு உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். எதையுமே அவர் விட்டு வைக்காத கூட அத்தனையுமே அவர் வாசித்தார். சொந்த அனுபவங்கள், வாழ்வியல் அனுபவங்கள், திரைப்படத்துறை அனுபவங்கள், படித்த, பார்த்த, ரசித்த புத்தகங்கள், விஷயங்கள், இவை எல்லாவற்றையும் அவர் அந்த கட்டுரைகளாக உள்ளது. இந்த கட்டுரைகளை புத்தகங்களாக இப்பொழுது தொகுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். காரணச்செறிவு, அரசியல் விளைவு, சிறுமயம் பூதம் என்கிற வரிசையில் தலல் வீரம். இந்த தலல் வீரம் அப்படிங்கிற புத்தகத்தை அவருடைய மற்ற புத்தகங்களை போலவே, இப்ப நான் தலல் வீரத்தை பற்றி பேசணும்னா அவருடைய எந்த புத்தகத்தை பற்றி பேசினாலும் இதேதான் நான் பேசுவேன். அந்த மாதிரியான ஒரு பரந்துபட்ட ஒரு பெரிய வாசகர், ஒரு பன்முக கலைஞர். அவருடைய எழுத்தப்படி எட்வர்ட் மங்கல்தாய் என்ற ஒரு ஐசிஎஸ் ஆபீசர். அவர் நிறைய பெண்களுடன் பழக்கம். குஷ்வந்த் சிங்கிடம் கேட்கிறார், ஒரு அனுமதி கேட்கிறார். எதற்கு அனுமதி கேட்கிறார் என்றால்,
நான் உங்கள் மனைவியை காதலிக்கிறேன், அவருடன் நான் தினமும் அவரை பார்க்க வேண்டும், அவருடன் நான் பழக வேண்டும், பேச வேண்டும், அதற்கு உங்களுடைய அனுமதி வேண்டும். மிகப்பெரிய ஆச்சரியமாக குஷ்வந்த் அதற்கு அதற்கு பிறகு நடப்பது வழக்கமான கதைதான். ஆனால் அவர் ஒரு நேர்மையான திறமையான அதிகாரி என்பதை அவர் பதிவு செய்தார். ஜவஹர்லால் நேருவின் கதை நாம் அறிந்தது. ஒருமுறை அவர் லண்டன் சென்ற பொழுது நேரடியாக அவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்லாமல் லேடி மவுண்ட்பேட்டன் பிரபுவை அவரை சந்திப்பதற்கு சென்றுள்ளார். இரவு மவுண்ட்பேட்டன் அந்த ஊரில் இல்லை என்பது முக்கியமான விஷயம். அப்பொழுது லேடி மவுண்ட்பேட்டன் அவரை வாசலில் கொண்டு வரவேற்கிறார். அந்த காட்சி பத்திரிகைகளில் பிரபலமாகி ஒரு செய்தியாகி விடுகிறது. கிருஷ்ணன் மேனன் குஷ்வந்த் சிங்கை கழிந்து கொள்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? வேறு மேல ரொம்ப போவாங்க. அது குஷ்வந்த் சிங் சொல்றாரு, நாயனே கண்ட அவர் நேரம் போவாங்க. இப்படி கிருஷ்ணன் மேனன் பற்றியும் குஷ்வந்த் சிங் பற்றியும் நிறைய விஷயங்கள். ராஜநாயகம், கீரா, பிரபஞ்சன், கோனகி இவர்களை போன்ற பலருடன் மிக நெருங்கிய பழக்கம். நேரடியாக அவர்களுடன் நெருங்கி பழகிய அந்த அனுபவங்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். பாங்கியம் என்று ஒரு தாள வாக்கியம். வீரவாதி என்பவர் கீராவின் சிறு வயதில் அவரது இளைசல் கிராமத்தில் வந்து அந்த வாத்தியத்தை வாசித்து இசைத்தபடியே கதைகள் சொல்வார். அந்த கதைகளை கேட்டு கேட்டுத்தான் அதே பாணியில் தான் நான் எழுதுகிறேன் என்று கீராவை ஒரு முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் தான் மிகவும் மதிக்கின்ற எழுத்தாளர்கள் சில நேரங்களில் முரண்படும் பொழுது அவற்றையும் குறிப்பிடுவதற்கு ராஜநாயகன் அறிவுறுவது. நடிகர் பார்த்திபன் புதுச்சேரியில் இருக்கும் கீராவிடம் கேட்கும் ஒன்றை கொடுத்தார். கீரா அப்பாவே கேட்டால் என்ன பண்ணலாமா? ராஜநாயகன் சொல்லுகிறார், 1970 கேக் வந்துவிட்டது. இடைச்சவர் கோவில் குட்டி எல்லாம் மிக காலமாகவே கேக் இருக்கிறது. இதை கீரா ஏன் சொல்கிறார் என்றால் அவருக்கு இமேஜ் இருக்கு. அவர் வெள்ளந்தியான ஒரு கிராமத்து மனிதர் இருந்தால் என்கிற இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி சொல்லுகிறார். ஊட்டியில் தலையசிங்கம் அவர்களை குறித்த ஒரு கருத்தரங்கம் ஜெயமோகன் சார்ந்தவர் அதற்கு அவர் சென்றிருக்கிறார். அங்கு ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளின் காரணமாக நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் போங்கள் என்று அவமானப்படுத்தி ஜெயமோகன் வெளியார். அதை மிக கூட்டமாக வருகிறது. அவர் இதை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னார், டி ஜனநாயகனுடைய ஒரு கதை வருகிற பரதேசி எப்படி அமிர்தத்தை கடைபிடித்த அமிர்தத்தை சாப்பிடுவதற்காக அந்த பந்தியில் உட்கார்ந்திருந்த ராகுவை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பினார்களோ அதே போல அந்த பந்தியில் இருந்த பரதேசி இருந்து போது குப்பம் தலைமுறை பகுதியில் தள்ளுகிறார்களே அந்த பரதேசியாக நான் இதை உணர்ந்தேன். எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வரும்போது அவருக்கு தோன்றுகிறது, ஊட்டிக்கு போனதற்கு பதிலாக சின்னமொழி சைக்கிளை சரி செய்து அப்ப சொல்றார். சுந்தரராம சுவாமி ஒரு வழியை சொல்லுகிறார், வாழ்வை திரும்பி பார்த்தால் வாழ்விலும் நிலையில் பிழைகளின் அவமானங்கள். இப்படி ஒன்றுமே ராஜநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஞாபக சக்தி. நிறைய படிக்கிறோம். ஆனால் ஒன்றையும் அவர் தொடர்பு கொடுக்கிறது. அதே மாதிரி மிக பிரபலமான நமக்கு நாம் நன்கு அறிந்த எழுத்தாளர்கள் சார்பாளர்கள் போன்ற அறியப்படாத எழுத்தாளர்கள் அப்புறம் ரொம்ப எனக்கு அவர் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா அவர் இரண்டையும் இணைக்கிறது. ஒன்றை படிக்கும் போதே ஒன்றை பற்றி பேசும்போதே அதோட தொடர்புடைய எங்கோ பார்த்த இன்னொரு விஷயத்தை முத்துச்சாமியுடைய கூத்துப்பட்டையில அவர் நீண்டகாலம் ஒரு பணியாற்றி இருக்கிறார். அங்கு நிறைய நாடகங்களை வெற்றிகரமாக அவர் இயக்கி இருக்கிறார்.
இப்ப கூட முரசு தொலைக்காட்சி அவருடைய பேச்சு அது நிறைய 100 எபிசோடுகளை தாண்டி அவருடைய பேச்சு போயிருக்கு. அப்ப முத்துசாமி ஒரு முறை அவர் சொல்றாரு, காஞ்சி பரமாச்சாரியார் எங்க ஊருக்கு வரும்போது பள்ளத்தை தூக்கிட்டு வருவாங்க, ஒட்டகம் யானை எல்லாம் அவங்க கூட வரும். நான் சின்ன பையன், எனக்கு அதையெல்லாம் பார்க்கணும்னு ஆசை. ஆனா என் வீட்டில் வச்சு கதை சாப்பிட்டு போயிட்டாங்க. சின்ன பையன் கூட்டத்தில் வந்த பகுதியில் உடனே கொண்டு எங்க லீவ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுந்தரம் சாமி தலையை முதல்ல லீவ் பண்றேன். அந்த கதை டவுன் ஹால்ல நடக்குது, மதுரை டவுன் ஹால்ல. அப்பா அம்மா 2 பேரும் குழந்தைகளை உள்ள வச்சு கூட்டிட்டு பர்ச்சேஸ் போயிடுறாங்க. யானை வருது, அந்த சத்தம் கேட்குது, எனக்கு குழந்தைகளுக்கு பார்க்கணும்னு ஆசை, கதவு கூட்டி இருக்கு. அப்போ அந்த கதவை உடைச்சு அந்த குழந்தைகள் வெளியே கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்தாளர் நாகராஜ் அப்படின்னு. அதே போல முருடிக் எல்லாருக்கும் தெரியுது, திரைப்படமாக இருக்கிறது, பிரபலமான நாவல். ஒரு திங்கள் வேட்டை, அந்த வேட்டைக்கு போன கேப்டன் தன்னுடைய காலை இழந்தார், ஒரு காலை இழந்தார். அந்த திமிங்கலத்தை மறுபடியும் வேட்டையாடணுங்கிற வெறியோட மறுபடியும் வேட்டைக்கு போறார். இதை எங்க லீவ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீசு செல்லப்பாவுடைய வாடிவாசல் பகுதி. தன்னுடைய தந்தையை கொன்ற அந்த காலைங்கிற காலையை அந்த பிச்சையை அடக்கிறாங்க, பிச்சை அங்க கொண்டு வந்து ரெண்டையும் வாடிவாசல் ரெண்டையும் லோமாவுடைய ஸ்பெயின்ல இருந்த ஒரு நாடகத்துல வறுமையின் காரணமாக ஷூ லேஸ், அந்த ஷூ பாலிச சாப்பிட்டு ஒரு அம்மா இறந்தாங்க. அந்த அம்மா இறந்தது தெரியாம அவங்க மேல அந்த குழந்தைகள் தூங்கி இருக்கு, அவங்களுடைய குழந்தைகள் தூங்கி இருக்கு. அப்படி ஒரு காட்சி. இந்த காட்சியை எங்க அவர் லீவ் பண்றாரு கேட்டீங்கன்னா, பூ அழகிரி சாமியுடைய ஒரு கதை. அங்க வறுமையின் காரணமாக ஒரு அம்மா இறந்தாங்க. அந்த அம்மா அடிக்கடி அந்த குழந்தைகளோட செத்து போற விளையாட்டு நடக்கும். அந்த அம்மா செத்து போச்சுன்னு தெரியாம செத்து போகாத அடிச்சு எழுப்புறாங்க. 2 துணியாளர் காட்சி ஸ்பெயின் தேசம். மிக பெரிய அளவுக்கு வந்து ஆச்சரியப்படுகிற விஷயம் இதுதான். படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். இப்படி ஒரு அழகாக கொண்டு வந்து சேர்த்த விஷயம் இருக்கு. அவருடைய எழுத்துல நிறைய கெட்ட வார்த்தை, ஒரு புதிதாக படிப்பவர்களுக்கு அதிர்ச்சியை இடக்க அடக்கிறார். ஏன்னா என்ன காரணம்னா, ஒரு மதுரை படிக்கின்ற மாணவர் அப்ப இருக்கும்போது அது நிறைய கீழ் மட்ட மக்களோட அவர் நிறைய பழகியிருக்கார். அப்படி எழுதுவார். இப்போ வெகு சமீபத்தில் வெளியில் வந்திருக்கிற அவர் இருந்த தொகுப்பான திறந்தலும் தாபமும் சரி, மதுரையும் சரி, முழுக்க இதை பற்றி பதிவுகள் தான். முழுக்க இதை பற்றி பதிவுகள். நீங்களும் நானும் 7 வயது சிறு வயதிலிருந்து தாண்டி வந்த வாழ்க்கை சம்பந்தமான பேச்சுகள் அடங்கியிருக்கிறோம். எனவே அவருக்கு இது சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் எனக்கு இதை பற்றி பேசும்பொழுது 80களின் ஆரம்பத்தில் ரஜினிஷுடைய ஒரு ஸ்பீச்சில் நான் கேட்கறதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ அவர் சொல்லுவாரு, வெளி கிரகத்திலிருந்து எவனாவது ஒரு ஏழையில் புதுசா பூமிக்கு வந்துட்டா பயங்கர ஷாக் ஆயிடும். நம்முடைய சினிமாக்கள், புத்தகங்கள், திரைப்பட காட்சிகள், போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து ஏன் மக்கள் காம அடையாளம். ஆனா அதே அவன் நம்ம யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு பேசியிருந்தா இன்னும் ஷாக் ஆகலாம். ஏன்னா சொல்லுவான், நான் ரொம்ப மோசம் பாவம் செயல்படுறது. அதனால இதுக்கு என்ன காரணம் என்னன்னா, அவருடைய ஒரு வளர்ந்துபட்ட இதுதான். எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை 10 எழுத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், தொடர்ந்து 10 எழுத்துக்கள் எழுத பற்றி சொல்லுவார் சுஜாதா. வாசகன் சொட்டாவின் நான் டாபிக்கை மாற்றி விடுவேன். ஆனா ராஜநாயகத்துல பிரச்சனையே இல்லை. ராஜநாயகத்துல அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்க தையல் செய்கிற பறவைகள் பார்த்துருக்கீங்க. ஒரு காமன் பேர்ட் எல்லா ஊர்களிலையும் டெய்லர் பேர்ட் இருக்கோம். அது ஒரு இடத்துலயே இருக்காது. ஒரு வினாடி மாதிரி குடிச்சுட்டே இருக்கு. இந்த நிலையில் அந்த நிலைக்கு போகும், அந்த நிலையில் அந்த நிலைக்கு போகும், போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் ராஜநாயகத்தில் இருக்கு. அரசியல் சுய அனுபவம், திரைப்படமா மாறி 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 இதில் போயிட்டே இருப்பார். அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் எழுதி இதுவரை படித்திருக்கிற புத்தகங்களிலேயே இந்த தலைவீரம் ஒரு காத்திரமான படைப்பு சொல்லுவார். அவர் வார்த்தைகளுக்கு நியாயம் செய்திருக்கிற புத்தகங்கள் வாய்ப்பு